நம்மள நிறைய பேரு கர்மா அப்படின்னா அது ஒரு தண்டனை, பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க கர்மா அப்படின்றத பனிஷ்மெண்ட் நினைக்காதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போல. அதனுடைய பலன் அதுதான் நமக்கு கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு ஒரு ஆன்மீக புரிதல் நமக்கு வேணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நமக்குள்ளார இருந்ததுன்னா இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும். இயல்பா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மா மரத்தினுடைய விதை, ஒரு மா விதையை நம்ம விதைக்கிறோம். அதனுடைய அறுவடை காலத்துல நமக்கு என்ன பலாப்பழமா கிடைக்க போகுது இல்லையா? நமக்கு மாம்பழம் தான் கிடைக்கும். அது போலதான் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த ஒரு வினை, எதிர்வினை நமக்கு நடந்தே தீரும். நீங்க யதார்த்தம் என்னும் மண்ணில் நடும் ஒரு விதை, அந்த விளைவு தவிர்க்க முடியாத ஒன்று உங்களிடம் திரும்ப வந்து சேரும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது போல இந்த கர்மா பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கர்மா அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம நிறைய பேசுவோம்.